லவ் ப்ரப்போசலை நிராகரித்ததால் இளம்பெண் கழுத்தறுத்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பரீட்சைக்கு சென்ற மாணவிக்கு பட்டப்பகலில் நடந்த படு பயங்கர சம்பவத்தின் பின்னணி இது. கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் பட்டப்பகலில் கல்லூரி மாணவி ஒருவர் மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டுள்ளது அம்மாநிலத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. கொல்லப்பட்டவர் 20 வயதான யாமினி பிரியா. கர்நாடகா தலைநகர் ஹோசகெரஹள்ளி பகுதியில் உள்ள தனியார் கல்லூரியில் B.Pharm படித்து வந்துள்ளார். சம்பவம் நடந்த அன்று யாமினி பிரியா செமஸ்டர் தேர்வெழுதுவதற்காக கல்லூரிக்கு வந்திருக்கிறார். தேர்வு முடிந்த பிறகு மல்லேஸ்வரம் மந்த்ரி மால் அருகேயுள்ள ரயில்வே டிராக் வழியாக யாமினி வீட்டிற்கு திரும்பிச் சென்றுள்ளார். அப்போது யாமினி பிரியாவை திடீரென வழிமறித்த ஒரு வாலிபர் அவர் மறைத்து வைத்திருந்த திரவத்தை அந்த இளம்பெண்ணின் முகத்தில் சட்டென வீசியுள்ளார். வலியால் துடிதுடித்து போன யாமினி கத்தி கூச்சலிடவும் ஈவிரக்கமற்ற அந்த வாலிபர் கத்தியை எடுத்து இளம்பெண்ணின் கழுத்தை கரகரவென அறுத்துவிட்டு அவருடைய முகத்திலும் கண்மூடித்தனமாக குத்தியுள்ளார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த யாமினி பிரியா சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்கிறார். அக்கம் பக்கத்தில் இருந்தவர்கள் அந்த வாலிபரை சுற்றி வளைக்க முயன்றபோது அவர் கத்தியை காட்டி மிரட்டி அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். காவல்துறையினர் மேற்கொண்ட முதற்கட்ட விசாரணையில் அந்த கொலைக்காரனின் பெயர் விக்னேஷ் என்பது தெரியவந்திருக்கிறது. கடந்த சில மாதங்களாகவே விக்னேஷ் யாமினி பிரியாவை ஒருதலையாக காதலித்து வந்துள்ளார். ஆனால் விக்னேஷ் மீது யாமினிக்கு எந்த விதமான ஈர்ப்பும் எழவில்லை. லவ் ப்ரப்போசலை நிராகரித்த பிறகும் விக்னேஷ் யாமினியை அடைய வேண்டும் என்பதில் தொடர்ந்து பிடிவாதமாக இருந்துள்ளார். ஒரு கட்டத்தில் விக்னேஷின் லவ் டார்ச்சர் தாங்க முடியாமல் யாமினி பிரியா காவல் நிலையத்திலும் புகார் அளித்துள்ளார். உடனடியாக விசாரணை மேற்கொண்ட காவல்துறையினர் விக்னேஷிற்கு வெறும் 23 வயதாகும் காரணத்தால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யாமல் எச்சரித்து அனுப்பியுள்ளனர். இதனால் ஆத்திரத்தின் உச்சிக்கே சென்ற விக்னேஷ் தனக்கு கிடைக்காத யாமினி வேறு யாருக்கும் கிடைக்கக்கூடாதென முடிவெடுத்துள்ளார். அவருடைய திட்டப்படி சம்பவம் நடந்த அன்று பரீட்சை முடிந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த யாமினி பிரியாவை ரகசியமாக பின்தொடர்ந்து சென்ற விக்னேஷ் அவரை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்றுள்ளது விசாரணையில் உறுதியாகி உள்ளது. நடந்த சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்துள்ள போலீசார் தலைமறைவாக உள்ள விக்னேஸ்வரனை தனிப்படை அமைத்து வலை வீசி தேடி வருகின்றனர். கர்நாடகாவில் நடந்துள்ள இந்த கொலை சம்பவமும் அதன் பின்னணியும் கடந்த 2016ஆம் ஆண்டு சென்னை நுங்கம்பாக்கம் ரயில் நிலையத்தில் நடந்த சுவாதி கொலை வழக்கை நினைவுபடுத்துவதாக அமைந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.